ஓம் நமோ நாராயணாய. பக்தர்களுக்கு வணக்கம். இன்று நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற கோயில் திருப்பூர் மாவட்டம் கொடுவாய் என்கின்ற ஊரின் மையப்பகுதியில் அமைந்திருக்கின்ற விண்ணளந்த பெருமாள் என்கின்ற கோயில். உள்ளே நுழைகின்ற போது முன்னால் இருக்கின்றது கருட மண்டபம். இந்த கருடத்தில் கருடன் கிட்டத்தட்ட 10ஆம் நூற்றாண்டில் எழுப்பப்பட்ட கருடன். உடல் முழுக்க நாகங்களால் சூழப்பட்டிருக்கிறது. ஒரு காலத்தில் இந்த கருடனை வணங்கியவர்களுக்கு நாகதோஷத்திலிருந்து நிவர்த்தி கிடைத்திருக்கின்றது. கும்பகோணத்துக்கு அருகே திருவாரூர் செல்லும் சாலையில் நாச்சியார் கோயில் என்னும் கோயில் உள்ளது. பஞ்சுலவள்ளி தாயாரோடு இருக்கின்ற பெருமாள் கோயில் அது. அந்த கோயிலில் கல் கருடன் உண்டு. அந்த கல் கருடன் உடம்பு முழுக்க நாகங்களால் நிறைந்திருக்கும். ஒரு காலத்தில் அந்த பகுதியில் பெருமாள் கோயிலில் நாகதோஷம் போக்கக்கூடிய கருடனாக அது இடம்பெற்றது போல கொங்கு மண்டலத்தில் கொடுவாயில் விண்ணளந்த பெருமாள் கோயிலில் இந்த கல் கருடனரானவர் மிக அற்புதமாக உடலில் 11 வகை நாகங்களை 11 இடங்களில் அணிந்திருக்கின்றார். தலையினுடைய முடிச்சு பகுதியில் ஒன்றும், 2 பக்கமும் 2, காதில் 2, தோள்பட்டையில் 2, கை மகுடத்தில் 2, இடுப்பில் 1 மற்றும் கால் பகுதியில் 1மாக மொத்தம் 11 நாகங்களை இடம்பெற்றவராக இருக்கின்றார். ஜாதகத்தில் 11 என்பது பூர்வீக புண்ணிய ஸ்தானத்தை காட்டும். ஆக பரம்பரையாக நாகதோஷத்தில் வழுகின்ற குடும்பத்தையுடைய பெண்களோ ஆண்களோ இந்த கல்கருடனை 11 நாகங்களுக்கு 11 முறை வலம் வந்து 11 வாரங்கள் வழிபடுவார்களானால் இந்த நாகதோஷம் முழுமையாக அந்த குடும்பத்திலிருந்து நிவர்த்தியாகும் என்பது அடையாளமாகத்தான் இந்த நாகர் உடைய அந்த உடம்பெல்லாம் அமைந்திருக்கின்ற கல்கருடன் மூலவர் எதிரே இடம்பெறுவதை காண முடிகிறது. பூர்வீக புண்ணியங்கிறது எங்கள் அப்பா, எங்கள் பாட்டை, எங்கள் அக்கா, எனக்கு மூத்தவங்க எல்லோருமே 1 வயசு மூத்து இருந்தாலும் அவங்க மூத்தவங்க. அவங்க வகையெல்லாம் வரக்கூடிய பாம்பு அடிச்சிருப்பாங்க, காட்டில் கொண்டிருப்பாங்க, அல்லது ஏதோ ஒரு வகையில் நாகதோஷம் கழிக்காமே போயிருந்திருப்பாங்க, குழந்தை இல்லாமல் இருக்கும், லேட் மேரேஜ் ஆகும், விபத்துக்களால் இறந்து போயிருப்பாங்க. இத்தனையும் நாகத்தினால் வரக்கூடியது. அதனால தான் இந்த மூலவரை நாகதோஷம் போக்கு கழிக்கின்ற கோயிலாகவே அமைச்சிருக்கிறார்.